கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம், தியானித்து ஜெபிக்க போகிறோம். இந்த இரவு தூங்கும் முன் ஜெபிக்க, தியானிக்க, ஐயா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமும் சமாதானமுமான ஒரு அற்புதமான வாழ்க்கையாய் கடந்து செல்வதற்காக சங்கீதம் 128 சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான வழியை உங்களுக்கு, ஒரு ஆறுதலான ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கிறார். நிச்சயமாகவே இந்த வழியை கடைபிடிக்கிறவர்கள் எவரும் தோற்று போவதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த அற்புதமான கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது நிச்சயமாய் நீங்களும் நானும் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நீங்கள் ஆபிரகாம் நடந்தபடியே நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் பரிபூரணத்தை அடையும்படியாய் கடந்து, பரிசுத்தத்தை அடையும்படியாய் கடந்து செல்லும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படியும் அழைக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இவைகள் தேவ வசனம் சொல்லுகிற வார்த்தைகள். வேதத்திலே கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நியமித்திருக்கிற, எழுதி தந்திருக்கிற அற்புதமான வார்த்தைகளும் அதன் விதிமுறைகளும் ஒரு நாளும் தோற்று போகாது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், நிச்சயமாய் இந்த இரவு வேளையிலே இதை தியானியுங்கள், ஜெபியுங்கள், இதிலே காரியமாய் வைராக்கியமாய் இருங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற பிள்ளைகள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினால் மாத்திரம் போதாது, அதன் நீதியையும் தேட வேண்டும், அதன் நீதியோடே தேட வேண்டும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, எவைகள் எல்லாம் என்று கேட்டீர்கள் என்றால், நீங்கள் எவைகளுக்காக, எவை உங்களுக்கு தேவையாய் இருக்கிறதோ, எவைத்தை நீங்கள் வாஞ்சித்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ, எவை உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தேவையாய் இருக்கிறதோ, அத்தனையும் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், 128 சங்கீதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள். ஐயா, இந்த கண்டிஷன் இல்லாமல், அல்லது இந்த விலைக்கரையும் இல்லாமல், அல்லது நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிற, எப்படி நீங்கள் நடக்க வேண்டும், எப்படி நடந்தால் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், எப்படி நடந்தால் கர்த்தரே உங்கள் மேய்ப்பராய் இருப்பார் என்பதை பற்றிய அறிவோ அல்லது என்பதை பற்றி அறிந்து அதன்படி நடக்காமலும் இருக்கிறவர்கள் நிச்சயமாய் நம்பி இருக்கிற காரியங்கள் நடக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அதை மீறி நடக்கிறவர்களுக்கு எந்த வகையிலும் சாத்தியமே இல்லை. ஆதலினால் நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களாய், ஐயா வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நிச்சயமாய் சகலமும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருக்கு பயந்து நீங்கள் அவர் வழிகளிலே நடக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நிச்சயமாய் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இந்த உலகத்திலே உங்களை பார்க்கிறவர்கள், கேட்கிறவர்கள், உங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர்கள் எல்லோரும் உங்களை குறித்து ஒரு நாளிலே சொல்லுவார்கள். இன்று நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் உங்களை பார்க்கிறவர்கள் ஒரு நாளிலே சொல்லுவார்கள், நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் கர்த்தரால் கண்டெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவார்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, எப்படி நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உன் கைகளின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இன்று உலகத்திலே அநேகர் உண்மையான ஒரு விஷயம், அநேகர் தங்கள் கையின் பிரயாசங்களை சாப்பிட முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, களஞ்சியங்களிலே தானியம் இருக்கிறது, வீட்டிலே எல்லா சௌக்கியமும் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் விரும்பினபடி சாப்பிட முடியவில்லை என்பது இந்த உலகத்தின் மீது விழுந்த ஒரு பயங்கரமான சாபம் போன்று இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உங்கள் மனைவி உன் வீட்டோரும் என்ன செய்வாங்க, கனி தரும் திராட்சை செடியை போல் கொடியை போல் இருப்பாள். Mighty God, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு அற்புதமான ஆசீர்வாதம் எப்படி வருகிறது பாருங்கள். உங்கள் மனைவி உங்கள் வீட்டோரும், அதுபோலவே உங்கள் கணவன் உங்கள் வீட்டோரும் என்ன செய்வான், கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆச்சரியமும் அதிசயமாய் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தியோரம் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளின் வருமானம், உங்கள் பிள்ளைகளுடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்களுக்கு குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கும். நீங்கள் அதனால் அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதக்காரன் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தரும் சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை, அந்த மகிமையின் உயர்வும் உன்னதமான வாழ்வை காண்பீர்கள் என்பதாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் நீங்கள் காண்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்து நடக்க பாருங்கள். ஐயா, உங்களுடைய எல்லா காரியங்களிலும், எல்லா செயல்களிலும், எல்லா பேச்சிலும், மூச்சிலும், எண்ணத்திலும், ஆசையிலும், எதிர்கால திட்டங்களிலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் அவருடைய வழிகளிலே நடங்கள். நிச்சயமாய் நீங்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லா காரியங்களும் என்ன நடந்தால் என்ன, நிச்சயமாய் எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். இந்த உலகத்திலே உங்களை எதிர்கொள்ள அல்லது உங்களை அழிக்க உங்களுக்கு விரோதமாய் எழும்ப இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் எவருக்கும் யாருக்கும் அதிகாரமே இல்லை. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவரே வாக்களித்த மகிமையான அற்புதமான அதிசயமான வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்களை சீயோனில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் ஜீவன் உள்ள நாளெல்லாம், ஐயா 50 வயசு நல்லா இருந்தேன், அதுக்கு பிறகு என் பாடு மகா திண்டாட்டமாய் போய்விட்டது, திருமணமானது இருந்து என் வாழ்க்கை நரகம் போல் ஆகிவிட்டது, ஐயா இந்த வேலையில் சேர்ந்தேன், இந்த வேலையில் சேர்ந்து நிம்மதி இல்லை, எந்த வேலையில் சேர்ந்தும் எனக்கு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கை எல்லாம் கசந்தும் வெறுப்பும் கசப்புமாய் போய்விட்டது, அல்லது எனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி வந்து சேர்ந்தது என்று தெரியவில்லை, நான் மகா சிக்கலில் இருக்கிறேன், நானும் என் பிள்ளைகளுமாக மகா கொடிதான வேதனைகளிலும் கஷ்டங்களிலும் இருக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? இன்று நீங்கள் மனம் திரும்பி என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். ஐயா, கிருபை தானாக வரும், எல்லோருக்கும் வரும், எல்லோரும் வாழாகாமல் தலையாவார்கள், எல்லோருக்கு விரோதமாகவும் செய்யப்படும் ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும். ஓஹோ, நோ 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 நோ, எல்லோரும் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஆனால் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள், யார் யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறார்களோ அவர்களே பாக்கியசாலிகளாயிருந்து இவற்றை, இந்த அற்புதமான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நிச்சயமாய் உங்கள் மனைவி இன்று எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் பொழுது, அவர் வழிகளிலே நடக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் நீங்கள் மாற்றும் பொழுது, நீங்கள் மாறும் பொழுது, உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் கணவனோ மனைவியோ உங்களுக்கு நிச்சயமாய் உங்கள் பந்தியோரம், உங்கள் வீட்டோரம் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பார்கள். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, என் பிள்ளை தாறுமாறாய் அலைந்து கொண்டிருக்கிறான், என் வாழ்க்கையும் ஒருவரை அப்படியே தாறுமாறாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடவுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அப்பொழுது உங்கள் கையின் பிரயாசங்களை சாப்பிடுவீர்கள்.
நிச்சயமாய் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் இருந்து இன்று மனம் திரும்பி கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடவுங்கள். அது என்னையா அவருடைய வழிகளிலே நடப்பது என்று கேட்டீர்களே, ஆனால் நிச்சயமாய் அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் நிச்சயமாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே, அந்த நல்ல வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவருடைய வசனங்களுக்கு, கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு அவர் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற இந்த பிரமாண பத்திரத்தின்படி நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாய் இந்த உலகத்திலே ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை, மேன்மையை இந்த உலகத்திலே தடுக்க கெடுக்க எந்த மனிதருக்கும், எந்த சக்திக்கும், எந்த சூழ்நிலைக்கும் அதிகாரமே இல்லை. நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே சுவாமி. ஐயா, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் இவர்கள் வாழும்படியான ஒரு ஞானம், புத்தி, விவேகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் எல்லாம், என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு பாக்கியமான வாழ்க்கைக்கு இவர்கள் திரும்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்த ஆவியினால் ஐயா நிச்சயமாய் உண்மையும் உத்தமமாய் நடக்குகிற பிள்ளைகளாய் இவர்களை தேவனாகி கர்த்தர் மாற்றும்படியாய், இவர்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்திலே மகிமையான ஒரு காரியம் ஐயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிற பிள்ளைகளாய் இவர்கள் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, குடும்பங்களிலே இருக்கிற எல்லா தாறுமாறான சூழ்நிலைகளிலும் இருந்து இவர்கள் ஜெயம் கொள்வதற்காய், எல்லாவற்றிலும் இருந்து ஜெயம் எடுத்து ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கை வாழத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய், எல்லா தடைகளையும் உடைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கே பயந்து ஐயா, நீர் ஒருவருக்கே பயந்து உம்முடைய வழிகளிலே நடக்கிற பாக்கியசாலிகளாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இருக்கிற தடைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுபட்டு, ஆமென், உம்முடைய பிள்ளைகள் விடுபட்டு கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் புது பலன் அடைந்து, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளுமாய் புது பலன் அடைந்து கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே அவருடைய சொந்த ஜீவிதத்திலே, கையின் பிரயாசங்கள், ஊழியங்களிலே, அவர்கள் செய்து வருகிற வேலைகள், தொழில்களிலே உயர உயர எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் உயர உயர எழும்பி பறக்கிற ரெக்கைகளை அடித்து பறக்கிற கழுகுகளை போல் பிள்ளைகள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டபடி என் தெய்வமே, உம்முடைய அனுக்கிரகம், கிருபை, சமாதானம், இவருடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும்படியாய், நல்ல வேலைகளிலே அமர்த்தும்படியாய், வரவேண்டிய நல்ல விசாக்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே எங்கே, எந்த டேபிள்ல, எந்த அதிகாரியிடம் அதை தடைபட்டு இருக்கிறதோ, இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல ப்ராஜெக்டுகள் எல்லாம், நல்ல செய்திகள், நல்ல கான்ட்ராக்டுகள் எல்லாம், இவர்களுக்கு வரவேண்டிய ராஜ்ய மேன்மை எங்கே தடைபட்டு இருக்கிறதோ, ஒருவேளை அது 3ஆம் வானத்திலோ அல்லது தானியேலுக்கு வரவேண்டிய நன்மைகள் வானத்திலே தடைபட்டது போல எங்கே அது தடைபட்டு இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீயோனில் இருந்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், ஜீவனுள்ள நாளெல்லாம் அன்பு சகோதர சகோதரிகள் எருசலேமின் மேன்மையான, மகிமையான, உன்னதமான வாழ்க்கையை காணும்படியாய் ஒரு அனுக்கிரகம் இறங்கி வரட்டும் சுவாமி. எங்கே இவர்களுடைய வரன்கள், திருமண தடைகள் இருக்கிறதோ, குழந்தை பேற்றுக்கான தடைகள் எங்கே எந்த மட்டத்தில் இருக்கிறதோ, எல்லா தொந்தரவுகளும் எல்லா தடைகளும் இப்பொழுதே உடைக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதமும் அதிசயமான காரியம் நடக்கும்படியாய் என் தகப்பனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற, இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற, எங்களோடு விசுவாசத்தோடு நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் என் தேவனாகிய கர்த்தர் அநேகரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி.
அநேகரோடு நீர் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறதற்காக நன்றி. இது உபத்திரவங்கள் கஷ்டங்களில் இருக்கிற பிள்ளைகள் நிச்சயமாய் மேன்மை அடைய ஆசீர்வதிக்கப்பட இவர் குடும்பங்களிலே ஒரு சந்தோஷமும் சமாதானமும் தெய்வீக கிருபையும் இரக்கமும் சமாதானமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே நம்முடைய அனுக்கிரகம் யார் யார் இதை கேட்கிறார்களோ, இதோடு ஜெபிக்கிறார்களோ, யார் யார் இதை அநேகருக்காய் ஷேர் பண்றார்களோ ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய், தீவிரமாய் இறங்கி வரும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிற நீங்கள் பாக்கியசாலிகளாய் இருப்பீர்கள். இதில் சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் இதுவரை இல்லை என்றாலும், இதுவரை இது போன்ற அனுபவங்கள் இல்லை என்றாலும் கர்த்தர் இன்று முதல் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த இரவு ஒரு நள்ளிரவாய் மாறட்டும். ஒரு சமாதானத்தின் சந்தோஷத்தின் தொடக்கமாய், சகல ஆசீர்வாதங்களின் தொடக்கமான ஒரு இரவாய் மாறும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.